மஹிந்திரா டாடாவிற்கு முதல் நாளிலேயே விழுந்தாடி தாறுமாறாக சரிந்த பங்குகள், காத்திருக்கும் சவால். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி ஐரோப்பிய கார் நிறுவனங்களுக்கான வரி 110%லிருந்து 40%மாக குறையும் என கூறப்படுகிறது. இதனால் சொகுசு கார்களின் விலை அதிரடியாக குறையும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பங்கு சந்தையில் இந்திய கார் நிறுவனங்களின் பங்குகள் அதிரடியாக சரிந்துள்ளது. ஐரோப்பிய யூனியனுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கு இந்தியா தயாராகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் உற்பத்தியாகும் கார்களுக்கான இறக்குமதி வரியை 110%லிருந்து 40%மாக இந்தியா குறைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தால் ஐரோப்பிய கார் நிறுவனங்களுக்கு இந்திய சந்தைகள் தாராளமாக திறந்து வைக்கப்படும். வேல்ஸ்வாகன், ரெனால்ட், மெர்சிடஸ் பென்ஸ் மற்றும் BMW ஆகிய கார்களுக்கான இறக்குமதி பெரும் அளவில் குறையும். இதனால் இந்த சொகுசு கார்களுக்கு இந்திய சந்தையில் அதிக மார்க்கெட் கிடைக்க வாய்ப்புள்ளது. தற்போது இந்திய கார் சந்தையில் வெறும் 4% மட்டுமே ஐரோப்பிய கார் நிறுவனங்கள் பிடித்துள்ளது. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் ஐரோப்பிய கார் நிறுவனங்களின் ஆதிக்கம் இந்திய கார் சந்தையில் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்திய கார் நிறுவனங்களுக்கு கடும் போட்டி ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் பங்கு சந்தைகளில் இந்திய கார் நிறுவனங்களின் பங்குகள் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. 5% அளவுக்கு பங்குகள் சரிந்தன. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் பங்குகள் அதிரடியாக சரிவை சந்தித்துள்ளது. வெளிநாட்டு கார் நிறுவனங்களுடனான கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதால் முதலீட்டாளர்கள் தயக்கம் காட்டியதால் பங்கு சந்தைகளில் இந்திய கார் நிறுவனங்களின் பங்குகள் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக பங்கு சந்தை வல்லுநர்கள் கூறியுள்ளார்கள்.